நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்னங்க ஆரம்பத்துல எப்படின்னு பாக்குறீங்களா? அட ஆமாங்க. இந்த நாள் மாதிரி என்னுடைய வாழ்க்கையில என்னைக்குமே நடந்தது கிடையாது. அப்படி ஒரு பேடான நாள்னே சொல்லலாம். என்னன்னு தானே கேக்குறீங்க? அதை நீங்களே பாருங்க. கஸ்டமர் கொடுத்த சரியை தைக்கலான்னு எடுத்து ஆரம்பத்திலே கரண்ட் போயிருச்சு. என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு. அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டும். இப்படி தாங்க நானும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். சரி ஓகே அப்படின்னு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். கடவுளுடைய கருணையால கரண்ட் வந்துருச்சு. சரி ஓகே இனியாவது தப்போ அப்படின்னு கஸ்டமர் கொடுத்த சரியை கடகடன்னு கட் பண்ணி லைனிங்கை மார்க் பண்ணா பென்சில் உடைஞ்சு போச்சு. எனக்குன்னே வருவீங்களாடா? அப்படி இருந்து நான் விடலையே. இன்னைக்கு ஒரு கை பாத்துரும் அப்படின்னு பென்சிலை துறப்பட்டு உடஞ்சதை வச்சு ஒரு வழியை வரைஞ்சு முடிச்சிட்டேன். சரி ஓகே இனியாவது போய் தப்போம் அப்படின்னு வழக்கம் போல சாமிக்கு ஒரு கும்பிட போட்டு தைக்க சந்தோஷமா தைக்க ஆரம்பிச்சேன். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் பொறுக்கலையே. திரும்பவும் கரண்ட் போயிருச்சு. என்னடா திரும்ப திரும்ப கரண்ட் போகுதுன்னு பக்கத்து வீட்டுல கேட்டா மழை நேரம் அப்படித்தான் போகும்ட்டாங்க. வேற என்னங்க பண்ண? கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி நம்மளுடைய சோதனை சொன்னா சரி ஓகேன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு பிளவுஸை நாளைக்கு தந்தா போதுன்ட்டாங்க. நீ மகராசனா இருக்கனப்பா நீ மகரா. சரி ஓகேன்னு கரண்ட் வர தண்டியை வெயிட் பண்ணி ஒரு வழியா சட்டையை முடிச்சு கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி சொல்லியாச்சு. இப்படி தாங்க இந்த நாள் போச்சு. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.